Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகேயுள்ள பேய்குளம் சுந்தராட்சியம்மன் கோயிலின் உண்டியலில் பணம் மற்றும் பல்வேறு பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. காலை வேளையில் கோயிலின் கதவு உடைக்கப்பட்டிருப்பது கண்டு உள்ளே சென்று பார்த்த பூசாரி உண்டியல் மற்றும் கதவு உள்ளிட்டவைகளை உடைத்து பணம் மற்றும் பல்வேறு பொருட்களை திருடி சென்றிருப்பது தெரிய வந்தது. கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கொள்ளையர்களை பிடிக்க முடியாமல் திணறி வருகிறது. செங்கல்பட்டு வருவாய் அலுவலகத்தில் தங்களின் சொத்தை தனிநபர் ஆக்கிரமித்திருப்பதால் மீட்டு தர வேண்டும் என காட்டாங்குளத்தூர் அருகே ஆழ்வார் தெருவில் வசிக்கும் மக்கள் மனு அளித்தனர். 7 தலைமுறைக்கு முன்பு இருவருக்கு மானியம் வழங்கப்பட்டு அவர்களின் தலைமுறைகள் குடும்பங்களாக வசித்து வரும் இடத்தை குமார் என்பவர் ஒரு தலைபட்சமாக வாரிசு சான்றிதழ் பெற்று அபகரிப்பதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் மாடல் அரசின் வருவாய்த்துறை அதிகாரிகள் இதனை முறையாக விசாரித்து சமமாக சொத்தை பிரித்து தர வேண்டும் என கிராம மக்கள் மனு அளித்தனர். எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த வெட்டியா மானியம், அதாவது சின்ன ஊத்துக்காட்டான் பெரிய ஊத்துக்காட்டான் இருவருக்கும் கொடுத்தது. அது சின்ன ஊத்துக்காட்டான் என்ற குடும்பத்திலேருந்து ஒருத்தர் குமார் என்றவர் எங்களுக்கு சொத்து இல்லைன்னு சொல்லி சின்ன ஊத்துக்காட்டானை வச்சு வாரிசு அவர் தனியாக எடுத்துட்டார். எங்களுக்கு இப்போ போய் கேட்டதுக்கு வாரிசு நீங்கள் யாரும் கிடையாது, எங்களோட சொத்து எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி குமார் சொல்கிறாரு. நாங்கள் இதை குறித்து ஐயா கிட்ட ஆர்ஐ ஐயா கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். எங்களோட சொத்தை நீங்கள் மீட்டு கொடுங்க, குமாரோட வாரிசை கேன்சல் பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே குடியிருப்பு பகுதியில் சட்டவிரோதமாக நாட்டு வெடிகளை தயாரித்த நபர் சிக்கினார். திருவாமூரை சேர்ந்த வெற்றிவேல் என்பவர் குடியிருப்பு பகுதியில் வெடிபொருள் தயாரிக்கக்கூடிய மூலக்கூறு பொருட்களை பயன்படுத்தி நாட்டு வெடிகள் தயாரித்தது தெரிய வந்த நிலையில் அவர் பிடிபட்டார். மேலும் அவரிடமிருந்து சுமார் 30 கிலோ வெடிப்பொருட்கள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏற்கனவே கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் தற்போது வெடிகுண்டு கலாச்சாரமும் தலை தூக்கியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தாமரைக்குளம் பகுதியில் செல்லாண்டியம்மன் கோவில் திருவிழாவில் சுவாமி குதிரை வீதி உலா நடைபெற்றது. தாமரைக்குளம் பகுதியில் உள்ள செல்லாண்டியம்மன் கோவில் திருவிழாவிற்காக அம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது. பின்னர் இரவு அம்மன் மற்றும் கருப்பசாமி குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஏராளமான பெண்கள் முளைப்பாரி எடுத்து வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இந்த விழாவில் சுற்றுவட்டார கிராம மக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கும்பக்கரை, சிலம்பு, சோத்துப்பாறை, மேல்மங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே மழைநீர் தேங்கி நிற்பதால் தொற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கானூர் கிராமத்தில் அரசு சுகாதார நிலையம், அரசு பள்ளி மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வடிகால் வசதி இல்லாததால் மழைநீர் செல்ல வழியின்றி குப்பைகளுடன் சேர்ந்து குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் தொற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. மக்களின் குறைகளை களையாமல் விடிய அரசின் வட்டார வளர்ச்சி அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் அலட்சியம் காட்டுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணப்பட்டு அருகே மாட்டுத்தோல் கழிவுகளை காய வைப்பதால் பொதுமக்களுக்கு தொற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பி கோட்டா சாலை அருகே சிவராஜ் நகரில் உள்ள தனியார் நிலத்தில் ரசாயனம் கலந்த மாட்டின் தோல் கழிவுகளை காய வைத்து வருகின்றனர். இதனால் இப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பொதுமக்கள் சிலருக்கு சுவாச பிரச்சினை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே நூற்பாலை தொழிலாளரை தாக்கி செல்போன் மற்றும் பணத்தை பறித்த 19 வயது இளைஞர்கள் 2 பிடிபட்டனர். கண்ணன் என்பவர் வேடச்சந்தூரில் இருந்து நாகம்பட்டிக்கு சென்றபோது இளைஞர்கள் 2 வழிமறித்து தாக்கி செல்போன் மற்றும் ரொக்க பணம் 1000 ரூபாயை திருடிவிட்டு தப்பிய நிலையில் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வேலை வாய்ப்பும் கல்வியின் தரமும் குறைந்து வருவதால் 15 வயது இளைஞர்கள் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவது அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றம் சாட்டினர். தென்காசி மாவட்டம் சிவகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. சிவகிரி, விஸ்வநாதபேரி, தேவிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெப்பம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென மழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது.